விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் போட்டி. அந்த பயத்தில் தான் நேற்று முன்தினம் திடீரென்று டீசர் விட்டாங்க. யார் ஹீரோ? உதயநிதி ஹீரோவா? அதை விஜய்ன்னு சொல்லிட்டு போடுங்களேன். நேரம் எதுக்காக கமல்ஹாசனையும் அப்படி எப்படி காமிக்கிறது ரஜினிகாந்த்? எதுக்காக 700 கோடி? அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பண்ண போறாங்களாம், கிராபிக்ஸ்ல. நவம்பர்ல ரிலீஸ் ஆகுமா? அப்ப யார் ஹீரோங்கிறது? விஜய் ஹீரோ இல்ல எடப்பாடி பழனிசாமி ஹீரோ, தமிழ் மக்கள் ஹீரோங்கிறது வந்துடும். காரணம் என்ன என்று கேட்டால், பொதுமக்கள் இன் ஜெனரல் ஒரு ஹிந்தியில சொல்ல போனா லக்பக் அலைன்ஸ் ஆகியா அது ஒரு வந்துருச்சுங்க. காங்கிரஸ் திமுகவாலும் வந்தாச்சு. சில குறைபாடுகள் இப்ப இன்னைக்கு கொச்சினுக்கு போயிட்டு கேசி வேணுகோபால் சொல்லியிருக்காரு, நாங்க திமுக பதிலுக்காக வெயிட் பண்றோம். ஆக மொத்தம் கொஞ்சம் சலசலப்பிற்கு சரியாயிடும். இப்போ 90% தமிழ்நாடுடைய அலைன்ஸ் வந்துருச்சு. இப்ப இருக்கிறத வச்சு பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய முன்னுரைகள் எடப்பாடி பழனிசாமி மாற்றிக்கொண்டு விட்டார். முழுசாக எப்பவுமே தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க, ஒரு பிரஸ் மீட் 40-50 சொல்லிட்டு. திமுக 500 கொடுத்தானுவார். இப்ப எல்லாம் 5-5, 2-2, 3-3 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? விஜய் இன்னைக்கு 8 வாக்குறுதிகளை கொடுத்தார். சென்ட்ரல் மீட்டிங்ல 5 கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி முதல்ல படிச்சுட்டாரு. இதையெல்லாம் பயந்து கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக ஒரு தேர்தல் ஜுரம் கண்டிருப்பதை நான் பார்க்க முடிகிறது டெல்லியில் இருந்து.